இந்த ஜோதி மல்ஹோத்ராவை பத்தி தான் மொத்த இந்தியாவும் பேசிக்கிட்டு இருக்கு. காஷ்மீர் பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியால இருந்துகிட்டே பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க, பாகிஸ்தான் உளவாளியா செயல்பட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுல இது வரைக்கும் 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 12 பேர்ல ரொம்ப முக்கியமா பாகிஸ்தான் அதிகாரிகளோட, பாகிஸ்தான் ISI ஏஜென்ட்டோட தொடர்புல இருந்ததா சொல்லப்படுற நபர் தான் ஹரியானா மாநிலம் ஹிசார் பகுதியை சேர்ந்த ஜோதி. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீர் பெஹல்காம் பகுதியில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து ஜோதியை கடந்த 16ஆம் தேதி, அதாவது மே 16ஆம் தேதி கைது பண்றாங்க. பாகிஸ்தான் தீவிரவாதம், உளவாளின்னு பேசுற அளவுக்கு ஜோதி கேரக்டரோட ஃபாலோ அப் எங்க தொடங்குது அப்படின்னா, ஜோதி கைது செய்யப்படுறாங்க இல்லையா 16ஆம் தேதி, அதுக்கு 3 நாள் முன்னாடி தான் 13ஆம் தேதி, அதுல இருந்து தான் இவங்களோட ஃபாலோ அப் தொடங்குது. அதாவது மே 13ஆம் தேதி நம்ம இந்தியா ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிடுறாங்க. என்னன்னா, பாகிஸ்தான் தூதரக அதிகாரி அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ள வெளியேறணும், அவருக்கான பதவியில செய்ய வேண்டிய வேலைகள் இல்லாம முரண்பாடான வேலைகளை ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி வெளியேற உத்தரவிட்டாங்க. அது யாரு அப்படின்னா, டெல்லியில இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஹை கமிஷன் பாகிஸ்தான் தூதரக விசா ப்ராசஸ் அதிகாரியா அறியப்படுற எஹ்சானுர் ரஹீம் என்ற டானிஷ். சரி, இவர் உண்மையிலே விசா அதிகாரியா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. ஐஎஸ்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர்னு சொல்றாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் படி இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையே என்ன அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த சிம் கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்றது, இன்ஃப்ளூயன்சஸை ரெக்ரூட் பண்றதுன்னு சொல்றாங்க.